மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர் சினிமா ஃபீல்டிலேருந்து வந்தவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள். இதை அதிமுககாரங்க கூட சகிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் சகிச்சுட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் என்ன அப்படி என்ன அங்கே சாதிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விஜய் அவர்கள். அவரை சிஎம் ஆனதை இவங்க ஏற்றுக்க முடியல. யாருமே இவங்க ஏற்றுக்க முடியல. யார் திமுககாரங்க ஒரு ஆள் கூட ஏற்றுக்க முடியல. ஏன்னா இன்னும் அவங்க கட்சியிலேருந்து யாரும் கலந்து போகலை. அதனால் அவங்க ஒவ்வொரு பேச்சு பேசுகிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினார், அவரை கைது பண்ணி விட்டாங்க. இப்போது விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ கைது பண்ணி நேற்று முந்தா நாள் பேசின பேச்சு, இனி சட்டசபையை மூடிட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் விவாதிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலடியாக என்ன பேசலாம்? நீங்கள் சட்டசபையை மூடி பாருங்கள், நாங்கள் கையை காலை உடப்போம்னு சொன்னால் இது பேச்சா? இது திமுகவின் அராஜகத்தை காமிக்கிற மாதிரி இல்லை. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு சிஎம்ஐவே இந்த லெவலுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா, அப்போ சாதாரண மக்களுக்கு இங்கே என்ன நிலைமைன்னு புரியலை எனக்கு. சொல்லுங்கள் பார்ப்போம். சாதாரண மக்கள், ஏழைப்பட்ட மக்களுக்கு நீங்கள் இந்த எவ்வளவு என்ன மரியாதை கொடுத்து அவங்கள ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுவீங்கன்னு எனக்கு தெரியலை, சத்தியமாக தெரியல. ஏன்னா அவங்க கட்சி வீழ்ந்ததுக்கு காரணமே அதுதான். உங்களுக்கு இன்னும் புரியலை. எப்படி உங்கள் கட்சி வீழ்ந்ததற்கு உங்கள் பேச்சு, உங்கள் அடாவடித்தனமும், உங்கள் அடக்குமுறையும், உங்களுடைய அராஜகமும் தான் காரணம்னு திமுக தலைவருக்கு இப்பையும் தெரியலைன்னா இது அவருடைய இயலாமையை தான் காமிக்குது. உங்கள் சட்டசபையில் எம்எல்ஏக்களை நீங்கள் அடக்கி வாசிக்க சொல்லலைனால் வருங்காலங்களுக்கு திமுக இருப்பது கடினம் என்று தான் நான் சொல்லுவேன். இப்பயே இருக்குமா இருக்காதான்னு இந்த உள்ளாட்சி தேர்தலே தெரிஞ்சு போயிடும். அந்த உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளோ பேர் ஜெயிக்க போகிறாங்க, கவுன்சிலர் எவ்வளோ பேர் ஜெயிக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ ஓட்டு வாங்குறீங்க நீங்கள் மொத்தம் அப்படின்னு உள்ளாட்சி தேர்தலே தெரிஞ்சு போயிடும். எம்பி 40க்கு 40 தாவேக்கா எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. அதோட திமுக தமிழகத்தில் சாப்டர் ஓவர் முடிஞ்சு வச்சு எல்லாத்துக்கும் சங்கு ஊதிடுவாங்க. அதிமுக இருக்குன்னு ஊதிட்டு இருக்காங்க. சிவி சண்முகம் வேறு இன்றைக்கி ராஜினாமா பண்ண போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் அவங்களே அதிமுக எம்எல்ஏக்களே ஓவராலாக தாவி இங்கேருந்து தாவி அங்கே போய் செட்டில் ஆகின்னு இருக்காங்க. அவங்களே கம்முன்னு இருக்காங்க. நீங்கள் ஏன் மேடைக்கு போய் கதறின்னு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. சொல்லுங்கள் பார்ப்போம். மக்களால் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது உங்களால் சகிக்க முடியலாட்டி அதுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் அவர் சொன்னதை என்னதுக்கு 5 நிமிஷம் பேசினுக்கே குளத்தில் கொத்து புரட்டா போட்டாங்க. அதுவே அவர் பேசியது அந்த வார்த்தைக்காக நீங்கள் அடிப்போம் உடப்போம்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அராஜகமான பேச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு நாகரிகமான அரசியலாக இது? சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் கொத்து போட்டா போட்டார், அப்பா வாங்கினான்னு சொன்னார். அந்த கான்செப்ட் வேறு. நீங்கள் அடிப்போம், நாங்கள் உள்ளே வச்சு கையால் உடப்போம் சிஎம் அப்படின்னா உங்களை சும்மா விட்டுருவாங்களா? சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு நாகரிகமான அரசியல் கிடையாது. இனி வருங்காலங்களில் திமுக இருக்குமா இருக்காதான்னு உங்கள் பேச்சு இப்பயே தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்கள் கட்சி கொஞ்சமாச்சும் உதயநிதி சிஎம் ஆக்கணும்னு அவர் ஸ்டாலின் ஐயா நினச்சிட்டு இருக்காரு. அதை நீங்கள் கெடுத்து அடுத்து அவர் டெபாசிட்டுகளுக்கு வச்சுருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பேசுகிறதுலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க. அடுத்து நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, அடுத்த தடவை நம்மளுக்கு ஓட்டு சட்டமன்றத்தை பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடிப்பு விடுவான். பூட்டி பாரு சட்டமன்றத்தை. பேசுறதுலாம் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அடுத்த தடவை நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களா மக்கள், என்ன பண்ண போகிறாங்க? நம்ம இந்த மாதிரி அராஜகமாக பேசின்னு இருந்தோமே, ஒரு சிஎம்ஐவே இப்படி எதிர்த்து பேசுகிறோமே, அப்போ சாதாரண மக்களை நம்ம என்ன நினைப்பாங்க? நம்மளுக்கு இவ்வளோ பேர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்களே, நம்மளுக்கு திரும்ப ஓட்டு போடுவாங்களா? இப்படிலாம் சிந்திச்சு யோசனை பண்ணி பேசுங்க. புரியுதா? திமுக நீ இருக்கிறதா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் பேசியில் யோசனை பண்ணி பேசுங்க. ஒரு சிஎம்ஐவே இவ்வளோ தூரம் நீங்கள் அடித்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நிலைமைன்னு தெரியலை. இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து நீங்கள் பேசையில் இன்னமும் திமுகவின் வீழ்ச்சியாகத்தான் இது வளர்ச்சியாக இதை நான் பார்க்கல. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்கள் எம்எல்ஏக்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க வைக்க வேண்டும். அப்படி வாசிக்க வைக்கும் பக்கத்தில் மக்கள் உங்களுக்கு எப்படி வாசிக்கலாம் என்று யோசிப்பார்கள். நான் ஏன் இப்படி பேசினா, நான் திமுகவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலை, தாவேக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசலை. உண்மையான நிலவரத்தை பேசுகிறேன். உங்கள் எம்எல்ஏக்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மக்கள் தோத்தவங்கள்ட்டெல்லாம் போய் கேளுங்க. மக்களை போய் நீங்கள் எப்போ போய் பார்த்தீங்க? 5 வருஷத்தில் என்ன பண்ணுனீங்க? உங்கள் தொகுதிக்கு எப்போ போய் நீங்கள் என்ன வேணும்னு கேட்டீங்க? இதெல்லாம் போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்கள் தோற்றதுக்கு என்ன காரணம்னு தெரியும். நான் ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு வீடியோவிலையும் தான் சொல்லுவேன்.
அதிமுக தோத்ததற்கு காரணம் இவர்கள் செய்த ஊழலை அவர் மறுப்பார், அவர் செய்த ஊழல்களை இவங்க மறைக்கிறது. இதுவே வழக்கமாகி கொண்டுதான் இருந்தது. இப்போ விஜய் அவர்கள் இந்த ஊழலே இருக்கக்கூடாது, மக்களுக்காக இந்த அரசியல் நடக்க வேண்டும். இப்போ கவர்மெண்ட் அதிகாரிகள் எங்கேயாச்சும் ஊழல் செய்யறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா வேலை போயிட்டா சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், புரியுதா? ஊழல் பண்ணுவதற்கு இப்போ உள்ள அரசியல்வாதிகள், இப்போ உள்ள அரசாங்க ஊழியர்கள், ஆபீசர்கள், இந்த இவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்து தான் வேலை செய்கிறாங்க. அப்படி இருந்தும் ஆர்டி ஆஃபீஸில் பிடிச்சாங்க, பத்திரத்துறை ஆஃபீஸில் கட்டுக்கட்டாக பணம்லாம் கைப்பற்றினாங்க. இதையும் மீறி அவனுங்க இந்த மாதிரி கை வச்சு லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க, புரியுதா? அவனுங்களை திருத்தவே முடியாது. யாராவது லஞ்சம் வாங்குறவனுங்களை எங்கிட்டாச்சும் இந்த கையில் இல்லாட்டி இந்த கையில் வாங்கி உள்ளே போட்டுருவானுங்க. அந்த மாதிரி தான் அவனுங்களை திருத்த முடியாது. ஆனால் பயம்னு ஒன்று இருக்கும். வேலை போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது, வருஷம் பூரா நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். அதனால் இந்த அரசாங்கம் இதே நிலைமையில் இருக்குமா? இவங்க எம்எல்ஏக்கள், தாவேக எம்எல்ஏக்கள் லஞ்சம் வாங்காமல் நியாயமான முறையில் நடந்து கொள்வார்களா மக்களுக்கு என்று மக்களிடத்தில் தான் கேள்விகளும் இருக்கிறது, பதிலும் அங்கே தான் இருக்கிறது. இந்த அரசியல் எதை நோக்கி போயிருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.